அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் தொல்குடி விழுமியங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா, யூனிட் 6ல் வந்து இந்த லெசன் இருக்கும். இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேவா, இதில் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான லெசனை முழுசாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் முக்கியமாக இருக்குது அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. எத்திக்ஸ் புக் இது முன்னாடி படித்ததே இல்லை அப்படின்னா ஒரு லெசனை ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சரிங்களா, அப்படி இல்லை எத்திக்ஸ் புக்கை வந்து நான் முன்னாடியே படிச்சிருக்கேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவிஷனுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொட்டு இன்று வரைக்கும் ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா இந்த 6 கண்டங்கள்லையுமே வந்து தொல்குடியினர் அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வாழாத எந்த கண்டம் அப்படின்னா அண்டார்டிகா அப்படின்ற கண்டத்தில் மட்டும்தான் மக்கள் வந்து வாழலை, மற்ற எல்லா கண்டத்துலேயுமே மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியர்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிகால மக்களோட விழுமியங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பெண்களை போற்றல், மக்கட்பேற்றை கொண்டாடல், வீரத்தையும் வெற்றியையும் விரும்புதல், இயற்கையை வழிபடுதல், விருந்தோம்பல், மூத்தோரை மதித்தல், கூடி உண்ணல், உயிர்களை நேசித்தல், உலகை விரும்பல், இது எல்லாமே அவங்களோட முக்கியமான விழுமியங்களாக இருக்குது. ஓகேவா, தொல்குடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து பழங்குடியினர், தமிழ்நாட்டில் இருக்கிற பழங்குடியினர் நம்ம தொல்குடி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விழுமியங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, நம்பிக்கைகள் அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக நினச்ச பழக்க வழக்கங்களை நம்ம விழுமியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, பெண்களை மதிச்சிருக்காங்க, மக்கட்பேரை கொண்டாடியிருக்காங்க, குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினச்சிருக்காங்க, வீரத்தையும் வெற்றியையும் விரும்பியிருக்காங்க, இயற்கையை வழிபட்டிருக்காங்க, அதே மாதிரி வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, முதியவர்களை மதிச்சிருக்காங்க, கூடி சாப்பிட்ருக்காங்க, எல்லா உயிர்களையும் நேசிச்சிருக்காங்க, உலகத்தையே விரும்பியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், தொல்குடி விழுமியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெண்களை போற்றுதல். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, மற்றது எல்லாமே சும்மா படிச்சுக்கோங்க, எக்ஸாமில் என்ன வரும் அப்படின்றத மட்டும் நான் எழுதியிருக்கேன். அந்த காலத்தில் பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையையும் உயர்வையும் உள்ள வாழ்வையே விரும்பியிருக்காங்க. வாழ்க்கை அப்படின்றது எளிமையாக இருக்கணும், அதே மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்றத விரும்பியிருக்காங்க. இதை சொன்னது எது அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை நூலில் என்ன சொல்கிறாங்க, பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயர்வும் உள்ள வாழ்வை விரும்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பழைய பெண்கள் இருப்பாங்க, அதாவது மூதாட்டிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நெல்லையும் முல்லையின் அரும்புகளையும் கொண்டு பெரிய காவலை உடைய ஊரின் நன்மைக்காக நற்சொல் கேட்டு நின்ற முதிய பெண்களை பற்றி முல்லைப்பாட்டு பேசுது. ஓகேவா, 12th புக்கில் நம்மளுக்கு முல்லைப்பாட்டு லெசன் இருக்கும், அதில் விருச்சி கேட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஊருக்கு புறமாக போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு வெளியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் நெல்லையும் முல்லைப்பூவையும் கையில் வச்சுக்கிட்டு அவங்களோட கடவுள் யார், முல்லை நில கடவுள் பெருமாள், அவரை வழிபட்டு நிற்பாங்க. ஓகேவா, அப்படி நிற்கும் பொழுது அங்கே எதாச்சியாக யாராவது பேசுவாங்க இல்லையா, அதை வந்து அவங்க கேட்பாங்க, அது நல்லா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க நினச்ச செயல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் விருச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி சொல்கிற நூல் எது அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, முல்லைப்பாட்டு. சரியா, அதே மாதிரி திருமண விழாக்களை முதிய பெண்கள் தலைமை எடுத்து நடத்தியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதிய பெண்டீர் பூவும் நெல்லும் கலந்த நீர்க்குடங்களில் உள்ள நீரால் மணமக்களை நீராட்டி திருமணத்தை நடத்தினாங்க அப்படின்னும் அந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது இந்த பாட்டு லைன் கொடுத்துருக்காங்க, நெய்விலை கட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாகு பெருவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த முது பெண்கள் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி சொல்கிற நூல் வந்து அகநானூறு, குறிச்சிக்கோங்க, நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஓகேவா, முல்லைப்பாட்டு வந்து விருச்சி கேட்டலை பற்றி சொல்லுது, முதிய பெண்கள் திருமணம் நடத்தி வச்சாங்க, மணமக்களை வாழ்த்துனாங்க அப்படின்ற செய்தி நம்மளுக்கு அகநானூரில் சொல்கிறாங்க. சரியா, அடுத்ததாக நெய்விலை கட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாகு வெறுவும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நெய்யை விற்றுட்டு அவங்களுக்கு வந்து பவுனு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்களாம், ஆனால் பால் தரும் எருமைகளையும் நல்ல பசுக்களையும் எருமை கன்றையும் ஈடாக பெண்கள் வாங்குறாங்க அப்படின்னு பெரும்பானாற்றுப்படை சொல்லுது. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்களோட தங்க அணிகலன்களை விட பலனடிக்கிற மாடுகள் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க, அதனால் அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததாக
அந்த காலத்தில் பெண்கள் வந்து அறிவுள்ளவங்களாக இருக்காங்க அப்படின்றத நிறைய பாட்டு லைனில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் இவ்வளோ டீப்பாக கேட்பாங்களா அப்படின்னு தெரியல, நம்ம படித்து வச்சுக்கலாம். கூறிய அறிவும் முதுமையும் உடைய பெண்கள் செம்முது பெண்டீர் அப்படின்னு நற்றினை வந்து சொல்லுது. செம்முது பெண்டீர் அப்படின்னு சொல்கிறது நற்றினை. செம்முது பெண்டு புறநானூறு, செம்முது செவிலியர் அகநானூறு, செம்முக செவிலியர் நெடுநல்வாடை, முதுசெம் பெண்டீர் அகநானூறு, பெருமுது பெண்டீர் முல்லைப்பாட்டு, முதுவாய் பெண்டீர் அகநானூறு, முதுவாய் பெண்டு அதுவும் அகநானூறு, பேரில் பெண்டு புறநானூறு, தொன்முது பெண்டீர் மதுரை காஞ்சி. இது எல்லாமே பெண்கள் ரொம்ப அறிவாளியாக இருந்தாங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அறிவாளி அப்படின்றதோட தலைமையேற்று நடந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ பெண்கள் ரொம்ப சிறப்பான நிலைமையில் இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவனோட வெற்றிக்காக தூது போவாங்க. ஓகேவா? தலைவிக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. தலைவன் ஜெயிச்சுட்டு நல்லபடியாக வருவான் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லுவாங்க. தூதுக்கு போவாங்க, மகளை தேடிக்கிட்டு போவாங்க, குறி சொல்லுவாங்க, விரிச்சு கேட்பாங்க, நிமித்தம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு பாடலில் நம்மளுக்கு தெரியுது, இந்த அளவுக்கு பெண்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து சிறந்த வீரர்களாகவும் இருந்திருக்காங்க. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மனையுறை மகளிராக புலியை முரத்தால் விரட்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு இந்த கலகலப்பில் ஒரு பாட்டு வரும்ல, வீட்டுக்கு வந்த புலியை வந்து பாட்டி வந்து முரத்தால் அடித்தாங்க அப்படின்னு, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாள் வந்து கணவனையும், ரெண்டாவது நாள் வந்து ஃபஸ்ட் நாள் தந்தையையும், ரெண்டாவது நாள் கணவனையும் பலி கொடுத்ததுக்கு அப்புறமும் போருக்கு பயப்படாமல் மூணாவது நாள் தன்னோட குழந்தைய அனுப்பி வச்சாங்க அப்படின்னு அந்த பெண்களோட வீரத்தை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஔவையார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த ஔவையார் அப்படின்னாலே அறிவில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் நிறைய ஔவையார்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னும் நம்மளுக்கு பாடல்களில் தெரியுது. ஓகேவா? அதுக்கப்புறம் அவனை அவர் பாடியது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேவா? இங்கே அவன் அப்படின்னா மன்னன், அவர் அப்படின்னா புலவர். ஓகேவா? ஏன் மன்னரை விட புலவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னா, மன்னர் ஆட்சி பண்ணுற வரைக்கும் தான் அவருக்கு பெருமை. ஆனால் புலவர் எழுதின பாடல் அந்த உலகமே அழியிற வரைக்கும் அந்த புக்கோட பெருமை அப்படின்றது இருக்கும். அப்போ சிறந்தவர் யார் அப்படின்னா புலவனா அரசரா அப்படின்னு கேட்கும்பொழுது, அரசரை விட புலவன் தான் என்ன பண்ணுறாங்க, பெரியவராக மதிக்கிறாங்க. ஓகேவா? இந்த நோட்டு எக்ஸாமில் வரும். அவனை அவர் பாடியது, இதில் அவன் யாரு அவர் யாரு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு மன்னர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, மன்னரை விட யார் பெரியவர், புலவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது கடையெழு வள்ளல்களில் ஒருவராக அதியமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அந்த அதியமான் நெடுமான் நஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஔவையாரை வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. ஓகேவா? பரிசில் வாழ்வை விடவும் தன்மானம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு புறநானூறு வந்து சொல்லுது. ஓகேவா? ஔவையார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பரிசுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க, எத்திசை செல்லினும் அத்திசை சோறு, எங்கே போனாலும் எனக்கு சாப்பாடு உண்டு, நான் படித்த படிப்பு எனக்கு சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப மானத்தோடையும் கௌரவத்தோடையும் வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல வைக்கிறாங்க. அடுத்து பாணர் சமூக நன்மைக்காக பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நான் சொன்னேன் இல்லையா, எத்திசை செல்லினும் அத்திசை சோறு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுவாங்க, யாரையும் வெயிட் பண்ணக்கூடாது, அவங்களோட புலமைக்கான பரிசு தான் நீ கொடுக்குற, அதை வந்து என்ன பண்ணணும், டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மக்கள் பேரை கொண்டாடுதல். மக்கட்பேறு அப்படின்றது ஒரு முக்கியமான கடமையாக இருந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க, இயந்திரங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? அப்போ எந்த வீட்டில் அதிகமான மக்கள் இருக்காங்களோ அந்த வீட்டில் தான் நல்லா வேலை செய்ய ஆள் இருக்கும், நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி போர்க்களத்துக்கு மக்கள் அனுப்பணும் அப்படின்னா எந்த இனக்குழு கிட்ட மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் நிறைய பேர் ஆவாங்க, அவங்க தான் போருக்கு போனாங்கன்னா ஜெயிப்பாங்க. அப்போது மக்கட்பேறு அப்படின்றது விவசாயத்துக்கும் முக்கியமாக இருந்துச்சு, அதே மாதிரி போருக்கும் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால் மக்கள் பேரு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதை கொடுக்குற பெண்ணுக்கு மிக உயர்ந்த மதிப்பு அப்படின்றது இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி குறிஞ்சி திணையில் திணைப்புணம் காத்தல் அப்படின்னு ஒரு வேலை இருக்கும். முல்லை திணையில் குடும்பத்தை காத்தல். இது எல்லாமே பெண்கள் செய்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து பொன்முடியார் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. ஈன்று புறந்தெறுதல் எந்தனை கடனேன், சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு நிறையா பாடிட்டு, ஒளிருவாள் அருஞ்சபம் முறுக்கி களிரிருந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பெண்ணை ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெண்ணோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை சான்றோனா வளர்க்குறது அப்பாவோட கடமை. களிரிருந்து, அதாவது
வாள் செஞ்சு கொடுக்கறது இது யாரோட கடமை? கொல்லனோட கடமை. போருக்கு போகிறது தான் ஒரு வீரனோட கடமை, ஒரு இளைஞனோட கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவள் வழியாக தான் அந்த வீரம் அந்த குழந்தைக்கு போச்சு அப்படின்றதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போர் வீரனை பற்றி சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, புலி தங்கிய குகை மாதிரி ஈன்ற வயிறு தான் இங்கே இருக்குது, அவனை நீ என்ன பண்ணலாம், போரில் போயிட்டு போர்க்காலத்தில் தான் என் பையனை போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது அந்த அளவுக்கு முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நறுவிரை துறந்த நாரா நரைத்தலை சிறுவர் தாயே பேர் பெண்டே செம்முது பெண்டின் காதலஞ்சிரான் அப்படின்னு ஒரு இளைஞனை பாராட்டும் போது கூட அவங்க தாயோட வீரத்தை சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு பெண்களோட வீரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அடுத்ததாக அவங்க இயற்கையை வழிபட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இயற்கை மீதான அச்சம் தான் அவங்களுக்கு அதன் மேலே ஒரு பயத்தையும் அதன் மேலே ஒரு மரியாதையும் கொடுத்து அதை வணங்க வச்சுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அணங்குடை நெடுவரை சூர் சுனை அருகுடை முன்னீர் பெருந்துரை பரப்பின் அமர்ந்துரை சுணங்கோ, இது எல்லாமே பாட்லைனெல்லாம் எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அணங்குடை நெடுவரை அப்படின்னு சொல்கிற நூல் எது அப்படின்னே கேட்பாங்க. அகநானூறு. சரியா? அடுத்தது சூர் சுனை அகநானூறு, அருகுடை முன்னீர் அகநானூறு, பெருந்துரை பரப்பின் அமர்ந்துரை சுணங்கோ நற்றினை. இந்த மாதிரி சங்க இலக்கியத்தில் இயற்கையை சூருடனும் அணங்குடனும் சுணங்குடனும் தொடர்பு படுத்தி வழிபட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? கடவுளுக்கு படைக்கும் பொழுது தேன் சுவையுடைய கனிகள், மாங்கனிகள், பலாவின் சுளைகள், கல் இதெல்லாமே கொண்டு கடவுளை தொல்குடிகள் வணங்குறாங்க அப்படின்ற செய்தி நம்மளுக்கு அகநானூர்லேருந்து கிடைக்குது. ஓகேவா? அடுத்ததாக வீரத்தையும் வெற்றியையும் விரும்புதல். நம்ம முன்னாடியே பார்த்தோம், அவங்களுக்கு வீரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. வீரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தில் வேந்தர்கள் மட்டும் இல்லாமல் வேலிரும் என்ன பண்ணுறாங்க, கொடை கொடுக்குறாங்க. கொடை, பாணர் கடன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் பரிசு சொல்லியிருக்காங்க. பண்டைய நாளில் தொல்குடி வாழ்க்கையிலையும் சரி, வேலிர் வாழ்க்கையிலையும் வேந்தர் வாழ்க்கையிலையும் பரிசு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஓகேவா? பரிசு கொடுக்கறது எதை சொல்லுது அப்படின்னா அவனோட செல்வ செழிப்பை பற்றி சொல்லுது. ஒரு ராஜா நல்ல பரிசு கொடுத்தாரு அப்படின்னா அந்த ராஜா வளமான வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது சொல்லுது. அதே மாதிரி கைமாறு கருதாமல் பரிசு கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது. ஓகேவா? கீழார், வேலிர், வேந்தர் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் தம்மோடு பகையுடைய இனக்குழுவின் ஆணிரைகளை கவர்ந்து வருவது வெற்றி திணை. நம்மளுக்கு திணைகள், புறத்திணைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? 12 திணைகள். அதில் வெற்றி திணைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பகைவரோட ஆணிரைகளை கவர்தல், பகைவரோட மாடுகளை கவர்ந்துட்டு போகிறது என்ன சொல்லுவோம்? வெற்றி திணை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா அவங்க கொண்டுட்டு போனதை மீட்டுட்டு வர்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கரந்தை திணை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போர்களுக்காகவும் நிறையா பாட்டு எழுதியிருப்பாங்க. புறநானூறு ஃபுல்லவே நம்ம என்ன சொல்கிறோம்? போருக்கான முக்கியமான ஒரு பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா வல்வில் மறவர் நெடுவேல் காலை அப்படின்னு வீரர்களை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது தவிர எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இதில் இல்லை. பலர்க்கு நிழலாகி உலகம் மீக்கூறி அப்படின்னு புறநானூரில் ஒரு லைன் இருக்குது. அதாவது வளருக்கு நிழல் மாதிரி நல்ல உலகத்துக்கு நீண்டு நிற்பான், உலகமே நிற்கிற வரைக்கும் அவனோட பேர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வீரத்தில் சிறந்தவர்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? நடுகள் வழிபாடு அப்படின்றது சொல்கிறாங்க. நடுகள் வழிபாடு 2 நிலைகளில் இருக்குது அப்படின்னு இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. ஒன்று நடுகள் எடுத்தல், 2வது நடுகள் வழிபாடு. நடுகள் எடுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை பற்றி தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறப்பொருள் என்பாமலாம் சொல்லுது. ஓகேவா? கல் எடுக்கிற நிகழ்வை 6 வகையாக சொல்கிறோம். காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், பெரும்படை, வாழ்த்து அப்படின்னு. காட்சி அப்படின்றது ஒரு ஜோசியக்கார்கிட்ட போயிட்டு கல் எடுத்து வர்றதை பற்றி சொல்லுது. ஓகே? ஒரு குறி சொல்லுவாங்க, அதை பார்த்துட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு வர்றது. அதுக்கப்புறம் கல்லை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா 2வது நீர்ப்படை அப்படின்னா நீராட்டுறதை சொல்லுது. அதுக்கப்புறம் நீரினால் ஒரு பொருளை புனிதமடை செய்யலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதே மாதிரி நீருக்கு நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஓகேவா? அடுத்ததாக போர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இறக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை அப்படின்றது இருக்குது. இயற்கையாக சாகிறத விட ஒரு போரில் ஜெயிக்கிறவங்க, அதாவது போரில் மரணம் அடைந்தாங்க அப்படின்னா அவங்களோட வீரம் பல நாளுக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அப்போது போரில் புரிந்து இறப்பவர்களை மேலானவர்கள் அப்படின்னு சொல்கிற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகநானூறு. அடுத்து புறநானூறில் கல்லே பரவின் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே அப்படின்னு மாங்குடி கிழார் சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போரில் வீர மரணம் அடைந்த வீரனை அன்றி வணங்கத்தக்க தெய்வம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? கல்லே பரவின் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? புறநானூரில் மாங்குடி கிழார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பெரும் படையும் வீரர்களின் துணிவும் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் படையை பற்றி கொண்டிருந்த பெரும் மிதத்தை அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? அடங்கா தானை, விரல் கெழு தானை அப்படின்லாம் சொல்கிறாங்க. தானைன்னா படைன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் போர் சிறப்பில் படைகளை பலமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனைவருடன் பகிர்ந்து கொள்வது அப்படின்றது அவங்களோட முக்கியமான விழுமியமாக இருந்துச்சு. அவங்க போரில் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எல்லாரும் சமமாக பிரிச்சுட்டு வாங்கலாம். இதுக்கு பேர் பாதீடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வர்றத அங்கே போருக்கு போகிறவங்க எல்லாரும் சமமாக பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். விருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. விருந்தே புதுமை அப்படின்னு. நம்மளுக்கு முன்ன பின்ன அறிமுகமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ விருந்து என்பது தம்மோடு உடையவரை பேணல் அப்படின்றதோட முடியாது. நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? உபசரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறோம். பழைய கால மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பசிகளை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அதனால நம்மள மாதிரி மற்றவங்கள் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க தெளிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீண்ட நெடு வழிவில் பயணித்து கலைக்கிறோம். இந்த காலத்தில் இருக்க மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் அந்த காலத்தில் இருக்காது. ரொம்ப தூரத்துக்கு நடந்து போகணும். அப்போ வரவங்க வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. மற்ற நாளுக்கு என்ன பண்ணுவாங்க? எதுவுமே இல்லாமல் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் அப்போ வந்து கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க? வர ரோட்டில் வரவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை எந்த போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு விருந்தோம்பல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அவங்க பார்த்தாங்க. அடுத்ததாக மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காட்டுக்கு போகும்போது மூங்கில் குழாய்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்களாம், எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போகும்போது வழியில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகநானூரில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து விருந்தினரின் பசியை போக்க தான் வயலுக்கு வச்சிருந்த விதை திணையை வந்து உரல்ல இட்டு குத்தி பசி போக்கிய செய்தியை பற்றி புறநானூறு நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? அதே மாதிரி வறுமையுற்ற ஒருவன் முதல் நாள் வந்த விருந்தினரோட பசியை போக்குறதுக்காக தன்னோட வீர வாளை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அடகு வச்சு என்ன பண்ணுறான்? சாப்பாடு போட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து புறநானூரில் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மனசு கோணாமல் சாப்பாடு போடணும் அப்படின்னு பொருணராற்று படை வந்து நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி விருந்தினர்கிட்ட நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். அவங்க கண்ணில் பார்க்குற மாதிரி நம்ம ரொம்ப கனிவோடையும் இருக்கணும். ஒரு பசு தன்னோட கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளும் பார்க்கணும். அவங்களோட எலும்பே குளிர்ந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து அவங்கள என்ன பண்ணணும்? நெகிழ செய்யணும். அந்த அளவுக்கு ஐஸ் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பொருணராற்று படையில் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா இந்திரர் அமிர்தம் ஏவதே ஆயினும் தனியர் என இனிதென தமியர் உண்டலும் இலரே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இருக்குது புறநானூரில். இந்திரரோட அமிர்தமே கொடுத்தாலும் சரி அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு தனியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு பெருமையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ தமிழ் இலக்கியங்களில் கொடை அப்படின்றது ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க. கொடை அப்படின்றது மன்னர்களும் வேளிர்களும் நிலக்கிழார்களும் கொடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுமே வந்து அந்த கொடையோட ஒரு பகுதியாக தான் விருந்தோம்பல் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த காலத்தில் வீட்டுக்கு சாயங்காலத்தில் நைட்டுக்கு வரவங்களுக்கு வந்து நெய்யும் வந்து இறைச்சியும் வந்து படைப்பாங்க, அதை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புல்லால் வேயப்பட்ட குடிசைகளில் வாழ்ந்த எளிய மக்களுமே என்ன பண்ணாங்க? சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு மலையப்படு கடாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து சொல்லுது. விருந்தோம்பல் அப்படின்றதோட அடிப்படையே என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட பசியை போக்குறது தான் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மூத்தோரை மதித்தல். பழைய காலத்தில் முதியவர்களை வந்து செல்வமாக கவனிச்சாங்க. அவங்க தான் வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி நினச்சாங்க. ஏன்னா முதியவர்களுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தினால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. பெற்றோரை போற்றி பாதுகாத்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு முன்னுக்கு வர ஹெல்ப் பண்ண முதியவர்கள் என்ன பண்ணுறாங்க? மதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு திருக்குறள் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? மூத்தோரான அறிவுடையோரின் நட்பை நம்ம விரும்பி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு காலத்தில் கரிகால பெருவளத்தான்
பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 11 வயசுலேயே வந்து அரியணை ஏறிடுவார். அப்போ வந்து ஒரு கோர்ட்டில் எது கேஸ் வரும்பொழுது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வந்து சின்ன பையனாக இருக்குவாரோ அப்படின்னு அஞ்சுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதியவர் மாதிரி வேடம் பணிந்து வந்து அவர் நீதியை வழங்குறாரு. அந்த நீதியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு வயசானவங்களுக்கு அவங்க மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பழமொழி பாடல் வந்து நம்மளுக்கு இதை சொல்லுது. ஓகேவா, அடுத்ததாக உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல். உயிர்கள் மீது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமான அன்பு செலுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா பால் வளம் சுரப்பதையும் எருமைகளின் எண்ணிக்கை பெருகுவதையும் 500 நம்மளுக்கு சொல்லுது. முதுமையின் காரணமாக மேய்ச்சல் நிலம் வரைக்கும் போக முடியாத ஒரு பசு பக்கத்தில் இருந்த பயிரை வந்து சாப்பிடுது. அப்போ மக்கள் அதை வந்து விரட்டி அடிக்கல. ஓகே, பாவம் போனால் போகுது அப்படின்னா அதுக்கிட்ட கரும்பு வந்து சாப்பாடை கொடுக்குறாங்க. அப்போது இது வந்து அகநானூறு இந்த பாடல் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா, மாடுகளை வந்து செல்வமாக நினச்சாங்க. மற்ற உயிர்களோட துன்பத்தை போக்குற நம்மளோட கஷ்டம் மாதிரி அதையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி நற்றிணை பாடல் காக்கைக்கு கண்டிப்பாக சோறு போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உப்பு வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரங்குகளை வந்து தன்னோட குழந்தை மாதிரி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாரண மந்தி அப்படின்னு ஒரு அடி வந்து நம்மளுக்கு சொல்லுது. அப்போது குழந்தைங்களை மாதிரியே குரங்குகளையும் வளர்த்தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நம்மளுக்கு சிறுபான்ற்று வந்திருக்கு. அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு புறநானூரில் கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருக்காரு. இதிலிருந்தே அவங்க எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக கூட்டுழைப்பு. கூட்டாக உழைக்கிறதும் கூடா சேர்ந்து சாப்பிட்றதும் கூட்டு பொறுப்பும் வந்து பிரிக்க முடியாததாக அவங்களோட வாழ்க்கையில் இருந்துச்சு. கூட்டு உழைப்பால் பெற்ற உணவினை எல்லாரும் சமமாக பறித்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் வந்து சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காருன்னா பெரும்பான்ற்று நூலில் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தொல்குடிகளோட அரசியல் அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு ஏங்கல்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். ஓகேவா, தொல்குடிகளின் அரசியல் அமைப்பை குழந்தைக்குரிய எளிமையான ஒரு படைப்பாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக உலகை விரும்பல். முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிரும் கூந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே அப்படின்னு பட்டினப்பாளையில் ஒரு பாட்டு வந்து இருக்கு. ஓகேவா, என்ன சொல்லுது அப்படின்னா குறையற்ற சிறப்புகள் வாய்ந்த பட்டினத்தையே பரிசாக கொடுத்தாலும் பெரிய கூந்தலை உடைய தன் துணைவியை பிரிந்து வராத ஒரு தலைவனை நமக்கு காட்டுகிறது. ஓகேவா, ஒரு பெரிய நாட்டையே எனக்கு கொடுத்தாலும் என்னோட மனைவியை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். அடுத்தது இந்த மாதிரி மகிழ்ச்சியான உலகை வாழ விரும்பினாங்க. நரை திரை இன்றி நெடுநாள் வாழ்வதற்கான வழியை வந்து பிசிராந்தியார் தன்னோட புறநானூறு பாடலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மன்னனான நெடுமான் அஞ்சி அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற பேரை கேட்டு அந்த செய்தியை கேட்டுட்டு அவரோட போருக்குரிய ஆடையை கூட கழட்டாமல் என்ன பண்ணாராம், நேராக போனாராம். அவர் வந்து அப்படியே அந்த குழந்தைய பார்த்தாரு. இந்த மாதிரி தந்தையோட சிவந்த கண்ணால் பார்க்கப்பட்ட குழந்தை எதிர்காலத்தில் நல்ல வீரனாக வரும் அப்படின்னு அந்த காலத்தில் நம்பப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி புகழினும் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் கொள்ளலும் பெற்றிலர் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இருக்கு. புகழ் அப்படின்னா அவங்களோட உயிரே போனாலும் அதை வாங்கிப்பாங்களாம். பழி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த உலகத்தையே கொடுத்தா கூட அந்த பழி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்ததா செவ்விந்தியர்கள் பற்றி ஒரு பாட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. 1854 அமெரிக்கா அதிபராக இருந்த பிராங்க்லின் ஃபியர்ஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார். அவருக்கு செவ்விந்திய தலைவரான சியாட்டில் அப்படின்றவர் எழுதின ஒரு கடிதத்தோட ஒரு பகுதியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பூமி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பூமியில் இருக்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி. பூமி எங்களோட ஒரு பகுதி. வாசனை பூக்கள் எங்களோட சகோதரி. மானும் குதிரையும் பருந்தும் எங்களோட சகோதரர்கள். நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழறோம். எங்களையும் இந்த பூமியும் பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செவ்விந்தியர்கள் பற்றி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமெரிக்காவோட வாஷிங்டன் அப்படின்ற மாநிலத்தில் மேற்கு கடலோர துறைமுகமான சியாட்டில் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்குது. அதுதான் வந்து கிங் கவுண்டியின் தலைமையிடமாக இருந்துச்சு. இந்த நகரம் தான் வந்து அமெரிக்க பழங்குடியினர் தலைவரான சியாட்டில் அவரோட பேரால் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது மகா சுவேதா தேவி அப்படின்னு சொல்லிட்டு
ஒருத்தவங்க இருக்காங்க, காட்டில் உரிமை அப்படின்ட்டு ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற வங்கத்து நாவல் இது. ஓகேவா? தமிழில் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். காட்டுக்கு வந்து விட்டால் எல்லாம் மறந்து போகும். அடிவானில் மறையும் நீல நிற மலைகளை கண்டு கனவுலகில் ஆழ்ந்திடுவான். இக்கனவுலகில் தம் முன்னோரை காண்பான். வெள்ளத்தில் கரை புரண்டு ஓடும் ஆற்றை கடந்து வருகிறார்கள். மின்னலில் பளிர் வெளிச்சத்தில் பளபள காக்கும் குமரி காட்டின் நாற்புறமும் கருப்பு கைகள் நீட்டி செல்கிறார்கள். இதெல்லாம் நம்முடையது. மழை தண்ணீர் அவர் முகங்களில் வழிந்து விழுகிறது. ஆற்றில் அவர்கள் காலடியில் சரணடைகிறது. குமரி காட்டை காவல் காக்கும் ஒரு பிரம்மாண்ட யானை வானத்தை நோக்கி தும்பிக்கையை தூக்கி அவர்களை வரவேற்கிறது. காட்டில் தனியாக இருக்கும்போது அவன் தன்னை மறந்து விடுவான். அதனால்தான் அவன் சொன்னான், இது என்னோட காடு அப்படின்னு. இதெல்லாம் வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் முக்கியம் கிடையாது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திரர் அமிர்தம் எய்வதாயினும் இனியதென தமியர் உண்டலும் இலரே. இதில் புறநானூறு பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. அமிர்தமாயினும் பகிர்ந்து உண்டு சாப்பிடுவாங்க அப்படின்றது சொல்லுது. ஓகேவா? அடுத்ததா, சிறுவனான கரிகாலவன் முதிய வேடம் பூண்டு தீர்ப்பு வழங்கினான் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்து மக்கள் முதியவர்கள் சொல்கிற தீர்ப்பு சரியானது அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? அடுத்து, தொல்குடியினர் வாழ்ந்திராத கண்டம் எது? அண்டார்டிகா கண்டம். சரியா? அடுத்ததா, மூங்கிலின் உரசலிலும் கற்களின் உராய்விலும் நெருப்பு மூட்டை கட்டனர். இந்த கூற்றினால தொல்குடியினரோட என்ன வெளிப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுத்தறியும் திறன் வந்து வெளிப்படுது. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்ததா 5வது கொஸ்டின். தொல்குடி விழுமியத்துக்கு பொருந்தாத கூற்று பார்த்தீங்க அப்படின்னா, உலகில் இன்பங்களை தூய்க்காத வாழ்க்கை நிலை, அதுதான் தப்பு. ஓகேவா? அடுத்து, நீர் அரை திரையின்றி நெடுநாள் வாழ்வதற்கான வழிகாட்டுவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிசுந்திராந்தியார். அடுத்து, நடுகள் வழிபாடு யாருக்காக? போரில் வீர மரணம் அடைஞ்சவர்களுக்காக. சரியா? இயற்கை மீது அச்சம், இயற்கை வழிபாடு. அப்போ உயிர்களை நேசித்தல் அப்படின்றது உயிர் நேயம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, எத்திசை செலினும் அத்திசை சோறு அப்படின்னு ஔவையார் யார்கிட்ட சொன்னார்? அதியமான் கிட்ட சொன்னாங்க. அடுத்ததா, தொல்குடியினர் இயற்கையை வழிபட காரணம் என்ன அப்படின்னா, இடி மின்னல் மழை மீது ஏற்பட்ட அச்சம், வெள்ளம் காட்டுத்தின் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட அழிவு, அச்சமூட்டும் விலங்குகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் எண்ணம். இது எல்லாமே சரி. 1, 2, 3 எல்லாம் சரியானது. சரியா? நம்ம நெக்ஸ்ட் லெசனில் 12th புக்கில் எத்திக்ஸில் முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.